ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது கணேஷ் டெக் கிரியேட்டிவான வீடியோ பக்கத்துக்கு கணேஷ் டெக் கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. Step 1. வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் தேவையான பொருளாக வந்து காமிச்சிட்டு இருக்கேன். இதில் வந்து காரோட சேஸ் காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து கியர் மோட்டார் 4 வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான இடத்த வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4 கியர் மோட்டார் நம்ம ஃபிட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லுமே ஸ்டீலால் செய்யப்பட்டிருக்கு. ஒரு டாய்ஸ் காரோடைய மேலே இருக்க பாட்டம் மட்டும் தனியாக கட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 எல்இடி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பிளிங்கிங்காக மேலே 2 எல்இடி ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி பேக்கில் வந்து ரெட் கலர் எல்இடி ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த பிளிங்கிங் எல்இடிக்கு ஒரு சார்ஜ் பின்னும் அதுக்கப்புறம் ஒரு பேட்டரியும் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஆன் ஆஃப் சுவிட்ச் ஃபிட் பண்ணிக்கோங்க. இதுக்கான கனெக்ஷன்லாம் வெளில எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 2 எல்இடிக்கான ரெட் கலர் ஒயரு. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்இடிக்கான கனெக்ஷனு. இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சோட கனெக்ஷனு. இது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சார்ஜ் பின்னுடைய கனெக்ஷனு. அப்புறம் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு பேட்டரியோட, இது பேட்டரியோட அவுட்புட்டு. டோலோட கியர் மோட்டார் 4 வாங்கிக்கோங்க. இந்த கியர் மோட்டார் எப்படி இருக்குன்றதை நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நெட்டு ஒன்று கொடுத்துட்றாங்க. இந்த நெட்டு மூலிமா வந்து அந்த கேஸில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோட்டாரில் ஃபிட் பண்ணக்கூடிய அந்த வீலையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த வீல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது சென்டரில் வந்து ஸ்டீல் இருக்கும். இதை வந்து நெட் மூலிமா வந்து அந்த மோட்டரில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த வீல் வந்து 4 வாங்கிக்கோங்க. அதேமாதிரி ஓல்டு லேப்டாப்லேருந்து 4 பேட்டரி எடுத்துக்கோங்க. ஆர்டினோ போர்டு ஃப்ளாஷ் பண்ணக்கூடிய கேபிள் ஒன்று எடுத்துக்கோங்க. ஜம்பர் ஒயர் அதேமாதிரி மேல் டு ஃபீமேல் வாங்கிக்கோங்க. ஆர்டினோ யூனோ போர்டு வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ப்ளூடூத் போர்டு வாங்கிக்கோங்க. அதேமாதிரி மோட்டார் டிரைவர் போர்டு 2 வாங்கிக்கோங்க. இது வந்து L298 இதோடைய பின் நம்பரு. எல்இடி லைட் பிளிங்கிங் போர்டு 1 வாங்கிக்கோங்க. ஒரு பஸ்ஸர் 1 வாங்கிக்கோங்க. இந்த சேஸை வச்சு பிளேவுட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த சேஸில் வந்து இந்த பிளேவுட்டை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த சேஸ் வந்து பெண்ட் ஆகும். அதனால வந்து காரோட வீல்லாம் வந்து கீழே படாது. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பிளேவுட்டை வந்து கட் பண்ணி அதில் வந்து ஃபிட் பண்ணுறோம். உங்களுக்கு இது தேவைன்னா நீங்கள் இதை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் அதிலே வந்து டேரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிளேவுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து ஃபிட் பண்ணிப்போம். இது வந்து நகராமல் இருக்கிறதுக்காக டேப்பால் இது எல்லாத்தையும் ஒட்டிப்போம். ஒட்டிட்டு ட்ரில் பண்ணி இதில் வந்து ஃபிட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ட்ரில் பண்ணி ஹோல் பண்ணி வச்சுருந்த அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ மூலிமா ஃபிட் பண்ணிப்போம்.
இந்த சின்ன பிளேட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரோடைய சேஸை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக தான் இந்த சின்ன பிளேட்டு. இந்த சின்ன பிளேட் வைக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஹோலை க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போல்டு வாஷர் போட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எந்தெந்த போர்டு எங்கே வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிவிட்டு எல்லா இடத்தையும் ட்ரில் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் மைக்ரோடிக் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த சின்ன ஹோல் வந்து மார்க் பண்ண முடியும். இப்போ எல்லா இடத்தையும் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் வந்து ட்ரில் பண்ணி ஹோலை க்ரியேட் பண்ணிப்போம். இந்த மாதிரி சின்ன பிளேவுட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக தான். இதில் நான் பஸ்ஸர் எப்படி ஃபிட் பண்ணுறேன் அப்படின்றது பாருங்கள். இந்த டேப் மூலிமா இதை நகராமல் ஃபஸ்ட் நான் இதை வந்து ஒட்டிக்கிறேன். இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் அதில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸர் இதில் வந்து உட்கார்ற மாதிரியான பெரிய ஹோலை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் கீழேயும் ஒரு ஹோலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சவுண்ட் வந்து வெளியே போகும். கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.